இன்றைய செய்திகள். தமிழக அரசின் நிதிநிலை 13.8 லட்சம் கோடி கடன் சுமை. தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கையை நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்டுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் திமுக ஆட்சியில் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் தனிநபர் ஒவ்வொருவர் மீதும் 1.28 லட்சம் ரூபாய் கடன் சுமை விழுந்துள்ளது. வட்டிக்கு மட்டும் ஆண்டுக்கு 67,000 கோடி ரூபாய் செலவிடப்படுகிறது. ஒட்டுமொத்த கடன் 13.8 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. ரேஷன் அட்டைகள் விநியோகம் குறித்து அறிவிப்புகளும் வெளியாகியுள்ளன. ஸ்டேட் வங்கியுடன் முதல்வர் ஆலோசனை. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முக்கிய வங்கி அதிகாரிகளை சந்தித்தார். பாரத் ஸ்டேட் வங்கியின் தலைமை பொதுச் செயலாளர் விவேகானந்த சௌபே மற்றும் பொதுச் செயலாளர் முரளி கிருஷ்ணா ரவிக்குமார் ஆகியோர் முதல்வரை சந்தித்து நிதி சார்ந்த ஆலோசனைகளை மேற்கொண்டனர். தமிழக அரசின் நகர்வுகளில் இந்த சந்திப்பு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி நிர்வாகத்துடன் சந்திப்பு. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் நிர்வாக இயக்குனர் சாலி எஸ் நாயர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் குழுவினர் நேரில் சந்தித்து பேசினர். மாநிலத்தின் தொழில்துறை வளர்ச்சி மற்றும் வங்கியில் சேவைகள் குறித்தும் அரசின் புதிய திட்டங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளன. சிட்டி யூனியன் வங்கியுடன் முதல்வர் விவாதம். சிட்டி யூனியன் வங்கியின் தலைவர் ஜி மகாலிங்கம் மற்றும் நிர்வாக இயக்குனர் விஜய் ஆனந்த் ஆகியோர் இன்று முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களை சந்தித்து பேசினர். அரசின் நிதி மேலாண்மை மற்றும் பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய வங்கி சேவைகளை எளிமைப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கரூர் வைசியா வங்கி நிர்வாகத்தினருடன் முதல்வர் சந்திப்பு. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை மையமாக கொண்டு கரூர் வைசியா வங்கியின் உயர் அதிகாரிகளுடன் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டார். வங்கி நிர்வாக இயக்குனர் பி ரமேஷ் பாபு உள்ளிட்ட குழுவினர் தமிழக அரசின் திட்டங்களுக்கு தேவையான நிதி ஒத்துழைப்புகள் மற்றும் மாநிலத்தின் பொருளாதார தேவைகள் குறித்து முதல்வரிடம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாகத்துடன் முதல்வர் ஆலோசனை. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி நிர்வாக இயக்குனர் அஜய்குமார் மற்றும் மண்டல தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் இன்று தமிழக முதல்வரை சந்தித்து தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தின் வர்த்தக மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் வங்கி சேவைகளை எவ்வாறு விரிவுபடுத்தலாம் என்பது குறித்து இந்த முக்கிய சந்திப்பு அமைந்தது. எம்எல்ஏக்களுக்கு பயிற்சி. கலைவாணர் அரங்கில் துவக்கம். 17வது சட்டப்பேரவையின் உறுப்பினர்களுக்கான சிறப்பு பயிற்சி முகாம் இன்று சென்னை கலைவாணர் அரங்கில் தொடங்கியது. சட்டப்பேரவைத் தலைவர் ஜேசிடி பிரபாகர் இந்த நிகழ்வை முன்னின்று வழிநடத்தினார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டப்பேரவை செயல்பாடுகள் மற்றும் விதிமுறைகளை முறையாக கையாளும் வகையில் இந்த பயிற்சி வகுப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. சமூக நலத்துறை ஆய்வு. முதல்வரின் அதிரடி ஆலோசனை கூட்டம். சமூக நலம் மற்றும் பெண்கள் அதிகாரமளித்தல் துறையின் செயல்பாடுகள் குறித்த முக்கிய ஆய்வு கூட்டம் முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் துறையின் திட்டங்கள் பொதுமக்களை எவ்வாறு சென்றடைகின்றன என்பது குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. பெண்களின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. அதிமுகவில் தொடரும் அதிர்ச்சி. சி விஜயபாஸ்கர் ராஜினாமா. அதிமுகவில் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்யும் நிகழ்வு அக்கட்சி தலைமைக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்துள்ளது. வீராளிமலை தொகுதி எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் இந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டார். இதுவரை அதிமுகவில் இருந்து 5 எம்எல்ஏக்கள் விலகியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளின் கடன் சுமை. அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை. பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு அறிவித்துள்ள 75,000 ரூபாய் கடன் உதவி போதுமானதாக இல்லை என்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் ஒட்டுமொத்த பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இது விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். திமுகவுக்கு எச்சரிக்கை விடுத்த காங்கிரஸ் அமைச்சர்கள். திமுகவின் போக்கை விமர்சித்து காங்கிரஸ் அமைச்சர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராஜேஷ்குமார் கருத்து தெரிவித்துள்ளனர். மக்களின் தீர்ப்பை மதித்து செயல்படாவிட்டால் சிறுபான்மையினரும் பட்டியலின மக்களும் திமுகவுக்கு நிரந்தரமாக விடை கொடுத்து விடுவார்கள் என்று அவர்களை எச்சரித்துள்ளனர்.
அரசியலில் தலைக்கணம் கூடாது என்றும் சிறந்த எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ரஜினிகாந்துடன் நயினா நாகேந்திரன் சந்திப்பு. பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் நடிகர் ரஜினிகாந்தை அவரது போயஸ் கார்டன் இல்லத்தில் நேரில் சந்தித்து பேசியுள்ளார். பிரதமரின் 12 ஆண்டுகால ஆட்சி சாதனைகள் அடங்கிய புத்தகத்தை ரஜினியிடம் அவர் வழங்கியுள்ளார். தமிழக அரசியல் சூழல் மற்றும் தேசிய நிலவரங்கள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியது அரசியல் வட்டாரத்தில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்தின் நகர்வு. தாவேக நெருக்கம். புதுக்கோட்டையில் நடைபெற்ற விழா ஒன்றில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் அவர்கள் தாவேக நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் அளித்தது அரசியல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்ச்சியில் புறக்கணிக்கப்பட்டதாக கருதிய திமுக நிர்வாகிகள் அதிருப்தியுடன் வெளியேறியது பெரும் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. உள்ளூர் அரசியலில் இது புதிய மாற்றங்களை கொண்டு வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. தமிழக வெள்ளை அறிக்கை. கடன் சுமை ஏன் அதிகரித்தது? நிதியமைச்சர் மரிய வில்சன் வெளியிட்ட வெள்ளை அறிக்கை தமிழகத்தில் பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டின் கடன் சுமை 2 மடங்காக உயர்ந்துள்ளது என்பது இந்த அறிக்கையின் முக்கிய சாம்ராஜ்யம். முதல்வர் விஜய் பதவியேற்ற பின்பு நிதி நிலையை சீரமைக்க அரசு எடுத்து வரும் தீவிர நடவடிக்கைகள் குறித்த தகவல்களும் இந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. மரியா நோவா நியூஸ் சேனலுக்கு புதியவராயிருந்தால் மரியா நோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.